எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன். ஷேர் பண்ணுங்கத்தா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா. புது ஆட்கள் வாங்கிறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தருமபுரி மாவட்டத்தில் திருச்சி வந்திருக்கிறேன். திருச்சியில் அண்ணன் பேர் ஷேக் தாவூத். அதாவது குதிரையில் ரொம்ப பிரியம் உள்ளவர். அவர் தொழில் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்துட்டு இருக்கார். இருந்தாலும் குதிரை மேலே உள்ள ஆர்வத்தில் குதிரைங்க வாங்குவார், வைப்பார். இப்போ இந்த குதிரை வந்து அவருக்கு ஒரு வாங்கின தாய் போட்ட குட்டி, காட்டுவாடி கிராஸு, பெண் குதிரை, 9 சுழி சுத்தம், 8 மாத குட்டி. உயரம் பார்த்திங்கன்னா இப்போவே 44 இன்ச்சு இருக்குது. 9 சுழி சுத்தம், 8 சுழி மட்டும் முக்கண்ணில் இருக்குது. மஸ்தகம் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. குட்டி ஆனால் சுறுசுறுப்பு அருமையாக இருக்குது. பெண் குட்டி. இப்போ பெண் குட்டி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா ஸ்டைலாக அருமையாக இருக்குது. இது வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. இதனுடைய விலை அண்ணன் 80,000 ரூபா சொன்னார். நான் தான் சொன்னேன். ஆனால் ஜனங்க இல்லாதவங்க கூட குதிரை வாங்க ஆசைப்படுவார். இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கணுன்னா அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னேன். சரிப்பா அப்படி தான் வரட்டும், 5-10 முன்ன பின்ன கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த மனசு வேணும். நிச்சயமாக நேரில் வாங்க. திருச்சியில் இருக்க குதிரை வந்து பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காமல் போகாது. அந்த மாதிரி ஒரு தரமான குதிரை குட்டி நல்லா இருக்குது. பெண் குட்டி, கிராஸு, காட்டுவாடியில் கிராஸு, நல்ல குணம் உள்ளது. நிச்சயமாக 55வது வரும். அருமையான குட்டி. இதை வந்து ஒரு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ குறைச்சி வாங்கி தருமோ நான் வாங்கி தரேன். ஆனால் சொன்னது 80. அதில் ஒரு 5-10 கூட குறைப்பார். இல்லை இன்னும் 5 குறைச்சி கூட நான் கேட்டு வாங்கி தரேன். நல்ல குதிரை, மிஸ் பண்ணாதீங்க. அண்ணா நம்பரை ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இப்போது ரம்ஜான் மாதம், இந்த ரம்ஜான் மாதத்தில் நோன்பு இருக்கார். அதையே பொருட்படுத்தாமல் எனக்காக நிற்கிறார். அப்படி அதாவது நம்ம குதிரைங்களுக்காக நின்று பேட்டி கொடுக்குறாரு. அது பெரிய விஷயம். அதுக்கோசரமே அவர் இப்போ நம்ம சொல்கிறது வார்த்தைகள் இல்லை. மிஸ் பண்ணாமல் கால் பண்ணுங்கள். அவர் நம்பும் கால் பண்ணுங்கள். வேணுங்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள். ஏன்னா அவர் நோம்பில் இருக்கார். நிறைய தொல்லை பண்ணக்கூடாது. மீண்டும் அடுத்த வேளை சந்திப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு.